ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான கோதுமை தோசையும் ஒரு அருமையான சாம்பாரும் தான். இன்னைக்கு தரமான சாம்பார் நம்மளுடைய வருங்க. நல்ல சாம்பார், கோதுமை தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். தரமாக இருக்குன்னு போல. இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னமோ இன்னைக்கு இப்போ வைக்கல கோதுமை தோசை சட்னி. சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மள நல்லா ஊற வச்சிடணும், ஒரு நிமிஷம் நல்லா ஊற வச்சா கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையில் ஒரு ஊற வச்சுருவோம். உருளைக்கிழங்கு அன்னைக்கு மறக்குது. என்ன காரணம்? உருளைக்கிழங்கு இது சூப்பராக இருக்கு. நம்மள இது இந்த காம்பினேஷன்லாம் வேற லெவலில் இருக்கேன். இந்நிகழ்ச்சியை தூத்துலும் ஸ்ரீ லட்சுமி ஊமுச்சுலம் மதுரை 14. நம்ம கடைக்கு போங்க. ஆடி தெருவில் தரமான துணியை ஒத்துக்கிட்டு சார். சாப்பிட ஆரம்பம் போல ஊற வச்சிடும் 5 நிமிஷம் அவர் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்கும். கோதுமை தோசையும் இந்த பீட்ரூட் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். உடம்பு குறைக்கணும் போல. 3 பேருமே கோதுமை தோசை, சோறே அதிக மாட்டேன். மாமா நல்லா இருக்கண்ணா. சரியா என் முன்னாடி தான் சைட் அடிக்கணும். செல்லில் பார்த்து இப்படி பண்ணுறது யாராவது ஒன்று கமெண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டுல அன்பா என் முன்னாடி சைட் அடிக்கிறேன். யோ, முருங்கைக்காயை முழுங்கக்கூடாதையா? இப்படி சரிக்க அவ வெக்கப்படுற அழகு இருக்கே, அந்த அழகு. இப்போ எங்கேயா முருங்கைக்காய் தின்னது? முடிட்டேன். ஐயோ அப்பா, ஓ துப்பியா? மாடு மாதிரி மில்லாத. உண்மையிலே நண்பர்களே செம்மையாக இருக்குது. உண்மை இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. இந்த பீட்ரூட் கூட்டு சாம்பார், நல்லா தோசை நல்லா ஊறிடுச்சு, புரிஞ்சு வந்துருச்சு. வருங்க இப்படி புரிஞ்சு வரணும். இந்த தோசையும் அப்படி புரிஞ்சு வரணும். அது புரியலன்னா இப்படி நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ புனைஞ்சிட்டு அடிக்கணும். இந்த தோசை சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்.
முடி வளருமா கருப்புடுங்கடா. என்ன தண்டி தோசை ஊற்றுனா துண்டுக்கிட்டே வர பிடிச்சி வந்துகிட்டே இருக்கு. லேஸாக 2 தோசை ஊற்றணும். அந்த டைட்டில் இருக்க முடியாது அறிவிட்டவனே. 3 நேரம் சோத்தை திங்கிற ஆளுக்கு கோதுமை தோசையை கொடுத்தா இப்படித்தாயா பேசுவேன். சாம்பார்லாம் கம்மியாக ஊற்றுவான். நம்மள யார் ஊற்றுவாங்க? நீ தானையா ஊற்றிருக்க. நான் குடிச்சிருக்கேன். நான் குடிக்க முடியாது. சரிமி நீ ஒன்னியா? ஏன் சாம்பார்னா சட்டி சாம்பாரை விட மாட்டோம்ல. குடிச்சிடுற அது மாதிரி நீயும் குடிச்சிடுற. இதுக்கு பேரும் சாம்பார் குடிக்கி, புரியுதா? ஓகே நண்பர்களே, செம்ம காரமாக இருக்குது. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி வந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க.